See, every actor is different in the way they are. Ajit sir and Anushka, these two people actually are the nicest people in the world, I think. Wow. On the 8th class, I had a adult magazine. என்ன பார்த்தா so sweet and யார் சார் சொல்வாரு நீங்க சொல்லுங்க first. என்னங்க பார்க்குறீங்க, சுரேஷ் ரெய்னாவுடைய ஸ்ட்ரோக்ஸ் ஆடினேன். எல்லா பக்கத்துலையும் அடிப்பார் இல்லையா, லெஃப்ட்டில் அடிப்பார் இல்லையா, அது சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ராணான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் இப்படி ஒரு ஸ்ட்ரோக், இப்படி ஒரு ஸ்ட்ரோக், டிஷும் டிஷும் டமால் டிமில். இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சன் ஸ்ட்ரோக் தவிர நிறைய ஸ்ட்ரோக் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ தானாக சேர்ந்த கூட்டம், அந்த டைலாக் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ராணா சேர்த்த கூட்டம், அது தெரியுமா உங்களுக்கு? செலிபிரிட்டி யாருக்கு முன்னாலே ஒரு பயங்கரமான கூட்டம். அந்த ரகசியங்கள்லாம் தான் இப்போ பேச போகிறோம். வெல்கம் மிஸ்டர் ராணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ராணா, இதில் வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் ஆட்டோகிராஃப் சீக்கர்ஸு, ஃபோட்டோகிராஃப் ஹண்டர்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க தான், ரைட்டு. நீங்கள் வந்து இப்போ ராணா வீடு எங்கன்னா லைட்டாக ஒரு தலையெட்டி பார்த்தா போகிறோம்பா, அங்கே தான் பாரு வீடு எங்கே, அங்கே தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட எந்த க்ரௌட்லேயுமே ஒரு 7 feet 8 inches அதெல்லாம் ஹைட் இல்லைங்க சார், 6 feet 3 inches. சத்தியமாக. அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னும் இருக்கும், விட்டு இருக்கும், விட்டு 5 feet 5, 6 இருக்கும். இல்லை, ஏன்னா பாகுபலியில் அந்த ஒரு ஜெயண்ட் ஸ்டாச்சு ஒன்று கிரியேட் பண்ணார் இல்லையா, எல்லாருக்கும் ஒரே டவுட், இல்லைப்பா அது ராணாப்பா ஸ்டாச்சு இல்லை பண்ணுறான். அந்த அளவுக்கு எது ராணா எது ஸ்டாச்சுன்னு தெரியல. அதுக்கு ஃப்ரண்ட்லலாம் போய் பார்க்குறாங்க கிட்ட ஒத்து. பட் இது வந்து இந்த ஃபிசிக் வந்து இஸ் இட் பிகமிங் அ ப்ளஸ் பாயிண்ட் டு யூ ஆர் மைனஸ் பாயிண்ட் டு யூ? ஆல்வேஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட், பிகாஸ் இப்போ வந்தீங்க நான் ஃபர்ஸ்ட் படத்தில் ஃபார் அ ஃபில்ம் அட்லீஸ்ட். ஓகே. மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஐ டிட் அ பொலிட்டிக்கல் ஃபில்ம். அது வந்து லீடர். ஓகே ஓகே. அதில் வந்து நான் ஐ பிளே சீஃப் மினிஸ்டர் இந்த ஃபில்ம். ஓ. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் பார்த்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் செகண்ட் டே ஆஃப் ஷூட்டிங் அப்போ வந்து எனக்கு தெரியாது ஆக்சுவலி ஃப்ரேமில் எவ்வளோ ஃபேவர் பண்ணணும் அதெல்லாம். ஸோ when I get down a car வந்து ஒரு Z கேட்டகரி செக்யூரிட்டி this that lot of people all that. Oh, I had a doubt half in the shot. இப்போ கேமரா am I there visible or not? Because now if you see all those the commandos, they're all very big built, they're solid guys. பார்த்தா எல்லாரும் ஒரு ஹைட்டில் இருக்கா, நான் வந்து சக்கு தலைங்க இருக்கு. ஸோ ஐ நியூ திஸ் ஹைட் வில் ஜஸ்ட் கெட் மீ பாஸ் திஸ் ஃபில்ம். இல்லை, ஏன் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஜென்ரலாகவே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்களோட பர்சனாலிட்டி தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, கதை சொல்ல வர்றவங்களே சார் ராணா சார் படத்தில் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் ஒரு காலை தூக்கி இப்படி வைக்கிறீங்க சார், இந்தியாவிலேருந்து காஷ்மீர் பார்டர் தாண்டி பாகிஸ்தான் போயிருங்க சார், ஏன்னா அந்த அளவு உங்கள் பில்ட் நம்புவாங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய ஏற்றி விடுவாங்க. ஸோ இதில் ஆர் யூ கெட்டிங் கேரிட் அவே? இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட், ஒரு ஃபிசிக் ஓரியன்ட்னாலே. See, the one is that's to me it's always been a blessing. One is if I talk about the bad parts, what is pulling me back is there are characters that I can't play because of my bare physicality. Yeah, that's right. See, they will not believe me as an underdog. That's right. They will not believe that I'm a weak person. Or lower middle class employee, husband role இதெல்லாம் பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது, பண்ண முடியாது. But at the same time there are characters that only I can play. Okay. Bahubali பாத்தீங்கன்னா அதுல வந்து பல்வாள் தேவன். Okay. Now Rajmouli wrote an introduction, if a guy comes and he can kill a bull with his bare hands, kill a bison with his bare hands. Okay. Adu vandu it's only because of my physique is why I could play a large part of that film. First is the reason I was casted in this film is because of that. Oh, okay. So there are lots of those that are always advantages. இல்ல, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எங்களுக்கு பார்க்குறச்சே நம்புற மாதிரி இருக்கு ராணா. பட் இந்த திடீர்னு ஒரு சிங்கத்தோட வாலை பிடிச்சி விட்டு தூக்கி போடுறது, எருமாடு ஒரு 100 எருமாடு அப்படியே நிறுத்துறது, பேர் அப்படியே ஒரே ஊதி தள்ளுறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் உண்மையிலேயே எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க? இட்ஸ் மேக்னிஃபைட், யூ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் when you see screen என்ன பாதி இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு. One is two things. First, we are actors, so we learn how to perform. So when if you see more out of imagination, they are asking you. I mean, Rajamouli will definitely ask you to imagine a lot of things. Yeah. See, now when I was fighting a bison, I had a bison head. Oh, bison head. I had a bison head that was built. Adula vandu pinadi vandu there was almost a visual effect skeleton structure. Oh, okay. So for me to understand what the size of the bison is going to be after the CG is done. So now, but physically it might not be very heavy for me to push, but you need to perform that it's very very heavy. You have to show that strain on your face. So what we did was we had 3 more people behind the bison who were pushing me forward, and I was pushing them back. Now with that what happened was then there's a performance grip that
kind of came together. That's Right, right. pretty much. ரெண்டு எபிக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க, இந்த பக்கம் பாகுபலி, இந்த பக்கம் ருத்ரமாதேவி பண்ணீங்க. இப்போ ஸ்கோப் ஃபார் யூசிங் யுவர் இமேஜினேஷன், டேப்பிங் யுவர் இமேஜினேஷன் வந்து அதிகம் ரெண்டுத்துல எது? For one, see first, see one is my excitement in this. இதுல வந்து எனக்கு that is the secondary thing that. ஓகே ஓகே. எனக்கு வந்து இப்போ ருத்ரமாதேவி பார்த்தீங்கன்னா அது வந்து see I play a very small character. ஸ்மால் கேரக்டர். But that's true to history. பட் அது ஸ்டோரி எலிமெண்ட் இன்னும் நல்லா இருக்கு. So one is I get very excited இப்போ அது இங்க நடந்த கதை. There was a Kakatiya kingdom, there was a queen called Rudramadevi, all that was there. I think I get very blessed and very excited that cinema is the only thing that can recreate that time. So எனக்கு வந்து if you recreation both. See it's like this. இப்போ வந்து how does Veerapandiya Kattabomman look? To me it looks like Shivaji sir. It doesn't look like anybody else. If the real Veerapandiya Kattabomman comes also, you won't believe. Why? Because அப்படியே சிவாஜி மாதிரி இருப்பா. so that's pretty much how it is. And I remember this Alluri Sitaramaraj, there's a freedom fighter, Andhra freedom fighter. When I saw that Krishna Garu played that film, and that's how I know it as a child. That's how I padana paathirken, and that's how I know it. When I saw the original photos, to me it suddenly looked like what is real. To me, Alluri Sitaramaraj's story that Krishna Garu showed me is the real story. How does Lord Krishna look now? It looks like N.T. Ramarao to me. It doesn't look like anybody else. So that's actually the power of cinema. ஆமாமா, எங்க சென்னையில தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து கிருஷ்ணர்னா அது என்டிஆர் தான். ஆமா. So that's pretty much how that's the beauty of cinema. I mean, you can recreate a time that was never there. பட் உங்க பர்சனாலிட்டிலேயே ஒரு தனி இமேஜ் நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. பட் ஈவன் அதர்வைஸ்ல இது வந்து வெங்கி இல்லை, நம்ம வெங்கடேஷ் ஹீரோ இருக்காரு, வெங்கடேஷோட நெவ்யூ, நாகார்ஜுனோட நெவ்யூப்பா, இல்லைப்பா ராமானோட எவ்வளோ பேர் ப்ரொடியூசர், அது பிளட்லேயே இருக்குப்பா ஆக்டிங், இப்படி சொல்லி வேறு ஆங்கிளில் கம்பேர் பண்ணினே இருப்பாங்க. உங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி வந்தாச்சா அப்போ? சார் டெஃபினெட் சார். இப்போ வந்து நான் வந்து சித்தப்பா பண்ணுற மாதிரி படமே பண்ணல இப்போ. ஓகே ஓகே. ஸோ ஐ டிடன்ட் ஈவன் ஸ்ட்ரைக் தட் இமேஜ். He has probably one of the most positive family drama hero. That's how he's become very popular. Now I become popular playing a villain. Antagonist. I become popular with Bahubali playing a villain. I've done very big action roles. Okay. So I mean, it obviously took a different route. Right, so right. I did Hindi films. I do all of those. But is there any similarity in the way of thinking? Because Venki, your Chittappa, when he was with me in BCom, no, நான் சொல்லுவேன் எப்போ போதாலும் he had this mannerism. முடி எப்படி பண்ணினே இருப்பேன், நான் சொல்ல கூடாது சார், இருந்தாலும் பண்ணினே இருப்பார் முடியை, அது நான் கலடா பண்ணினே இருப்போம். அப்போ சொன்னோம், மச்சி அப்போ எப்படி நீ ஹீரோ வந்துடும் இல்லை தெலுங்குல, நோ மச்சி ஐ எம் கோயிங் டு MBA in US சொன்னார். போயிட்டு வந்து ஐ திங்க் கலியுக பாண்டவன் ஃபர்ஸ்ட் மூவி, நோ ரெக்கார்ட் பிரேக் டெபுலே, தென் அப்படியே அவர் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார் பெரிய ஹீரோவா. உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் மைண்ட் செட் இருந்ததா? இல்லை, எனக்கு அந்த டைப் மைண்ட் செட்டே இல்லை. ஐ didn't know when I was going to become an actor. Okay, but was there any coaxing from your father's side? இல்லைங்க, see somewhere I started working very young. நான் வந்து first I started working when I was about 19 years old. Okay. I used to do special effects. நான் வந்து ஒரு படிச்ச பயங்கர கோஆர்டினேட்டர் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். I was a visual effects supervisor. I did about 80 films in those 4-5 years. That attracted you more, that behind the scenes. More, first cinema attracted me. That's what I did in cinema was secondary for me. வந்து in a house, if you grow up in a house like mine, தாத்தா வந்து ப்ரொடியூசர், அப்பா வந்து ப்ரொடியூசர், சித்தப்பா வந்து ஆக்டர், my mother used to run the film lab. So the discussion or the knowledge that you make is only cinema for us. Okay. While we are you're breathing up. Cinema. Yeah. So when you grow up, you actually get attracted to that. And see, ultimately, cinema na, it's a story that you're telling. It's a story that you're telling in picture and sound. What is a better thing for a child to get attracted to than that's right. storytelling itself? So I started visual effects, then I did some gaming, then I produced a few films, then now I'm an actor. Then I also am producing some films. So it's in this cinema ocean la வந்து I'm just picking up drops and I'm trying to be as much as I can. இப்போ ஜெனரலா ஹீரோஸ்லயே இன்னொரு ஹீரோ பக்கத்துல இருக்கா, இன்னொரு டவரிங் கேரக்டர் இருக்காங்கன்னா அவருடைய ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் தனியா க்ளோஸ்ல எடுத்துமா, பக்கத்துல இருக்கும்போது நம்ம இப்படி பார்க்க வேண்டியிருக்கு, ஸ்டூல்ல ஏறி நின்று பார்க்க வேண்டியிருக்குலாம் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள்ல கோ ஹீரோஸ், கோ ஸ்டார்ஸோட or heroines, maybe Anushka is gifted 5'8", 5'9". I have to put an apple box. ஆமா, Anushka is so tall. But considering the other heroines, problem வருதா இப்போ? கண்டிப்பா வரும் சார். Obviously, because see, there are very few who are very very tall and big like me. தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா நீங்க there are few more heroes who are like this. See, I am tall, Prabhas is tall, there's Gopi Chand who's tall, okay, there's Nag who's tall, Venki is also big. Mahesh who's tall. So here there are a lot more heroes who are like that. Now there are fewer girls who are like that. Now, but somewhere the auditorium also has watched that. They also, I mean, that's earlier it used to. I mean, it's a bigger problem in our heads than the audience. They are fine with it.
ஆமாம் Now, that's right. now a tall man will marry a short girl. There, nobody in the world has a problem. So அது வந்து அமிதாப் ஜெயபாத்ரி மாதிரி இப்போ இந்த மாதிரி ஃபிசிக்கில் வந்து கண்டிப்பாக ப்ரோன் டு இன்ஜுரிஸ் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டன்ட்ஸ் நீங்களே பண்ணணும்னு பார்ப்பீங்க டூப்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டூப் கிடையாது சார் இந்த சைஸ்க்கு. நீங்க பாகுபலி பாத்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வளர்ந்தா போகிறல டெய்லி வளர்றீங்க நீங்கள். இப்போ வந்து பாகுபலியில் வந்து they were trying to find body doubles for me and Prabhas. Okay. From the beginning of the film. ரைட். அதில் வந்து கிட்டத்தட்ட 2 years ஷூட்டிங்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் பிரபாஸ்க்கு ஒரு டூப் கிடைச்சார். எனக்கு அதுவும் கிடைக்கல. So there was no shot without me in the film. But also it's very difficult to quickly find somebody. வந்து ஒரு actually we got one meal somewhere. Somebody in Russia who's my size. அப்பா அவன் வந்து அவன் ரெமினேஷன் பார்த்தா என் ரெமினேஷன் கிட்ட இட்ஸ் மோர் தென் தட். இஸ் a pro stuntman. So that's we couldn't afford it. இங்கே ஒருத்தர் வந்தார் பேராண்மைன்னு ஒரு படத்துக்கு ரோலன் கிக்கிங் யாரோ ஒருத்தர் 7 feet 4 inches 5 inches ஒருத்தர். அதே மாதிரி ஒன் மோர் ஃபன்னி இன்சிடென்ட். இப்போ ரீசெண்டாக ஃப்ளைட்டில் யூகே ஃப்ளைட்டில் 2 people sitting next to each other surprised rank outside strangers. Yeah, I saw that picture. Very similar to each other. Very similar. Body double மாதிரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் கூடிய மட்டும் அந்த மாதிரி ஏதாவது பாடி டபுள் இருந்தால் என் ஆஃபீஸ் ஹைதராபாத் ஃபில்ம் நகரில் இருக்கு. I am very happy. I will make sure with utmost comfort he does this. சூப்பர். ஆனால் இப்போ வந்து ஹைட்டும் காமெடியும் ரொம்ப ஒத்து போகாதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் பார்த்த காமெடியன்ஸ்லேயே தேங்காய் சீனிவாசன் தான் ரொம்ப டாலஸ்ட் காமெடியன்ல, பட் சூப்பர் ஹிட் அவர் காமெடி. You think it's easy to do comedy with this height? Sir, comedy is not a height thing, it's a mind thing. Mind okay, but அது ஜெல் ஆகுமா? கண்டிப்பா ஆகும் சார். I mean, if you're fun, now I'm the film. You're fun loving, okay. You have imagination, but otherwise certain situationsல கொஞ்சம் கஷ்டமா இருக்காது காமெடி பண்றதுக்கு? Depends. I mean, each see, you know, there is இப்போ ஸ்லாப்ஸ்டிக் நீங்க பண்றீங்கன்னு வெச்சுங்க, தபால் அப்படி குதிச்சு எழுந்துக்கிறதுலாம் இந்த ஹைட்டுக்கு பண்ணா எப்படி இருக்கும்? It will look funnier. See, you only see short people doing it. When a tall guy does it, it takes twice the time. Okay. And see, you need to design it according to an actor. Okay. See, every actor is different in the way they are. Now, Arnold Schwarzenegger did a film called what is that? Twins. With Danny DeVito. No, he was very funny in that film. Okay. Now, Schwarzenegger is a big 6-footer who is probably the biggest bodybuilder at all times. That's right. So it's ultimately if you design it the way. So coming to heroines, how's your chemistry? How's your biology? How's your statistics? லாம் கேட்பாங்க இல்லையா? ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி யாரோட கரெக்டாக இருக்குது, பயாலஜி யாரோட, ஜுவாலஜி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கதை யார் கரெக்டாக எழுந்து கொடுத்தா அந்த படத்தில் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் சார். லிட்ரேச்சர். ஆமாம், லிட்ரேச்சர். If somebody writes good chemistry, the chemistry will be good. If they write it badly, nothing will work. நான் உங்களோட நான் பேப்பர் ரெகுலராக படிக்கிறதுனால பார்க்குறேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லேடியோட உங்களை லிங்க் பண்ணினே இருக்காங்க. அது பேப்பர் கார், they have to fill some space. நீங்கள் டாலாக வேறு இருக்கீங்களா? சம்டைம்ஸ் 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஒரே சமயத்துலேயே ஒருத்தர் மேலே ஒருத்தர் நிற்கிறாங்க. நான் வந்து அது ஃபர்ஸ்ட் ஐ யூஸ் டு ரியாக்ட் டு திஸ். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் என்னன்னா, இப்போ நான் வந்து ஹிந்தி படம் பண்ணுவேன். ஓகே. பாம்பேல ஒரு நியூஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து ஹைதராபாத் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு சின்ன டைம் லேப்ஸ் வரும். அங்கேருந்து பெங்களூர் பேப்பரில் போடுவார். அங்கேருந்து சென்னை வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பை த டைம் தட் ட்ராவல்ஸ் ஆல் த திங், பாம்பே வில் ரைட் another நியூஸ். அது இன்னும் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேசிக்லி ஐ மீன் கீப்பிங் them occupied. Basically no, they are occupying themselves. Really? So I just going to but உங்களுக்கு மனசை தொட்டு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது, சும்மா இவங்க எழுதுறான்றீங்க. that is papers, they have to write some news. ஓகே. பட் ஆனால் நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு ரியல் லைஃப்பில் லவ் எல்லாம் வருமா? இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக சினிமாவாக டோட்டலாக அர்ப்பணிச்சிட்டேன், ஏன்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைமே கிடையாது, பெண்களை பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சினிமா வந்து ஃபர்ஸ்ட் லவ் சார். ஆல்வேஸ் whoever comes in my life will only be a second love. நம்ம ரீலுக்கு தாலி கட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், reel is married me already. I am the wife, you know, in that relation. So I am sure love will come whenever it has to come. But great. Cinema is always the best. சூப்பர். இப்போ அண்ட் இப்போ உங்களுடைய ஆரம்பம் விடுங்க, அஜித்தோட ஆரம்பத்தில் உங்களை பார்த்தேன். ஆமாம். ஒரு பயங்கரமான அந்த இந்த சூட்லாம் ஒன்று போட்டுக்கிறீங்க, டக்ஸிடோ மாதிரி ஒன்று போட்டுக்கிறீங்க. அது உங்களுக்குன்னு தனியாக தைச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு ஒரு 2 டெய்லர் சேர்ந்து டே நைட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல் வித் அஜித்னோ நீங்கள் வந்து எப்படி ஸ்பீட் மேட்ச் பண்ணுறது, டயலாக் எக்ஸ்சேஞ்சஸ் இதெல்லாம் எப்படி, ஹவு கம்ஃபர்டபுள் வே யூ? Sir, first is this is that film I did. The first person who came to me, chat writer, is Vishnuvardhan. Okay. Romanala is a friend of mine. He's been a friend for many years. And see, he wanted somebody to do a character in the film who comes in the flashback. Okay. No, but then he had to be, because he's there for a very short time, you need to note the person and he needs to look the part. Now when he came and told me, first he's a very, very dear friend, and then I said, let me do it. But when I met Ajit sir, I realized, first I thought he was unreal as a person, because he's so nice. And I don't think I've met a nicer person than him in my life. And I don't think they make people like him also anymore. Ajit sir and Anushka, these 2 people actually are the nicest people in the world, I think. Wow.
What a ஒரு வாட்டி compliment. கௌதம் எனக்கு சொன்னேன், he was making a film with Ajit sir and Anushka. I said all of you on this set are going to die of diabetes. There will be so much sweetness and goodness in this set. So that's how it's going to be. Great, great. But it's unbelievable. Such a lovely man. I enjoyed every single day of working. அந்த ஸ்டன்ஸ் அந்த ரூமை திறந்து டியூம்லாம் சொல்றீங்கல்ல, யாராவது இருப்பாங்களா அந்த சவுண்ட் எப்படி இருக்கும், அந்த துப்பாக்கியால சுடுறதுன்றது என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். துப்பாக்கி வந்து it's a real gun sir. டம்மி, நாட் டம்மி, real gun. ரியல் கன். Bullets வந்து blank bullets. blank bullets மேல பட்டா ஒண்ணும் ஆகாதா? So it just fires, that's all. ஓகே. அப்புறம் அந்த blood splashing and all that. Blood splashing வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக். you have blood platelets that you pick wherever. Oh really? இப்போ நான் இங்க மார்க் பண்ணா அங்க they'll put one spot. Okay. So now you don't need to get scared in that. No, not at all. See, but it's like this. The timing of the gun, Okay. and the timing of the action Okay. team, whoever is knocking it off, should Okay. match. So Oh, I great. pull the trigger in that same second is when this guy goes. இவ்வளோ கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறீங்க ரானா, பட் வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து லீஸ்ட் இன்வால்மெண்ட் ஆர் இன்டர்ஃபியரன்ஸ் உங்கள் கேரக்டரில் இருக்கணும், அவரே பார்த்து பாருப்பா இது அப்படின்னு சொல்கிற மாதிரி கேரக்டர் எது அமைஞ்சது, மேக்ஸிமம் இன்புட்ஸ் டேரக்டரே கொடுக்க வேண்டிய ரோல் எதுவாக வந்தது இது வரைக்கும் பண்ணதுலேயே? சார் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்ண படங்கள்லாம் வந்து see they are very different in terms of characters. Nothing Okay. same Something which is very close to your nature, See, same something character. which is diametrically opposite to your type. See, one is same character I've never played twice. That's one thing. Till now. Till now, nothing. Okay, you're conscious about it. Yeah, I like to because I get bored doing the same thing again and again. See, I think I became an actor because of that. You give me a feeling I'm talking to Venkatesh. So no, I like to wake up to be somebody else. I mean, that's the beauty of an actor. Oh, great, great. Super. I lived in a period for 3 years. I never. Actually, now on the Bangalore days, I just finished. Bangalore days, okay. Then I realized the first day on that set. Now on the 3 years I pant up old set. Because I was doing period films. And the dhoti katte and the Raja Mari, that was the only thing that I did. So I mean, that's my idea is that just to do different things. Now when you come to, and all these characters are author backed. Okay. They are written by a certain director or a writer. Now it is my understanding of that and their brief which I fully take. And no one is obviously, I mean, two things that I do. I discuss a lot before I start shooting. I discuss a lot on the editing table. When I'm shooting, I just commit and leave it to what the director wants, and I do the best that I can. ஸோ உங்களுக்கு ஒரு கதையை நரேட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கோப் எவ்வளோ அதில் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த கதை நல்லா இருந்ததுன்னா First வந்து, is it a story that I want to tell? First. or you want to listen? No, I'm saying. You want to tell the audience? If it's a story that I want to tell the audience. Okay. That's one. Now, is it a character that's interesting for me to play? Now, have I played it before? So, one is somewhere in, see, because it's been such an early thing for me. It's been what, 5 years, 5th year as an actor. And to me, it's what will I learn out of this? Am I going to come out a better actor? Am I going to learn something in my life? And so all that together is what makes me. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ராஜமௌழி வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 90 to 95%. அவர்கிட்ட போயிட்டா நம்பி போயிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ காட் வில்லிங் எல்லாமே ஹிட் ஆகும், ரைட்டு. பட் ஒரு பீரியட் வந்து ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து ஒரு 2 years 2.5 years போகுது இந்த படம். வேறு எந்த ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் அக்செப்டும் பண்ணல. அப்போ உள்ள ஒரு சின்ன ஃபியரில் நம்ம டோட்டலி அவுட் ஆஃப் டச்சாக இருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு 2 years நம்மளை மறந்துடுவாங்களான்ற ஒரு பயம் இருக்கா? இல்லை சார், அது இப்போ doesn't come to you? No, I'll tell you why. பாகுபலி பண்ணும்போது ஒரு தெரியாமல் ஒரு arrogance வந்துச்சு. I'll tell you what that arrogance is. Actually a very positive thing. Every day when I was going on that set, I knew what I am doing. Nobody has done it before. Okay. Whether it's the dialogue that I've said, whether it's the costume or the getup that I have, whether it's the action sequence that I'm doing, whether it's the performance that I have, whether it's a war, anything. And every day, I'm saying from the weapon that I used, I've never seen it on screen before. Okay. So adula vandu adhe or higher. So I'm saying you obviously is associated with lot of new things always. New things. And you are learning every day. See, if you get bored if you're doing the same thing over and over again. If I play the same character in many films, if I played leader in 5 or 6 films, I played a politician, I would have gotten bored. And ultimately somewhere in the back of the head, you all of us knew that we are making India's biggest film. Okay. And to just be part of it was our big thing. சூப்பர். இப்போ ஃபைட்ஸ்லேயே வந்து ஃபைட்ஸ் நீங்கள் போடுறீங்கன்றீங்க. இப்போ ஹார்ஸ் ரைடிங், ஃபென்சிங்கு, அது இது வால் சுற்றுறது, இப்படி எத்தனை விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? எவ்வளோ கற்றுக்க போகிறீங்க? Actually வந்து சார் பாகுபலிக்கு வந்து we had a 6-month training period before I started the film. Oh, just the training? Just training for 6 months. So Prabhas and I went off, we were here, and the fight master was Peter Ryan. Peter. He got 3 fight masters from Vietnam. Oh. Who trained us in different martial arts, weapon training. And obviously parallel with that we were riding horses, we were doing all the
other drills of this. And அது வந்து நிறைய dialogue reading இருந்தது. Oh, right. See, the film had a lot of pre-production work that was going on for that 5-6 months when we were there. So all that together, I mean, it was still a learning process. Okay. And I think I realized every film you have to learn new things. லைக் இப்போ வந்து ட்வின் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போ நிறைய வருது. இப்போ நீங்கள் அது அஜித்தோட பண்ணீங்க ஆரம்பம். அந்த மாதிரி இப்போ அக்னி நட்சத்திரம், ஐ ரிமெம்பர் சம்டைம் 88 மணித்தர் படம், அக்னி நட்சத்திரம் மணிரத்னம் படம் வந்து வெளியில் உங்கள் ஃபாதர் சித்தப்பா 2 பேர் வந்தாங்க. வந்த உடனே என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்கி வாட் யூ திங்க், இது வந்து தெலுங்குல கிளிக் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது டெரிஃபிக்கான மசாலாவாக இருக்குது, இது கேரக்டரைசேஷன் இந்த மாதிரி நான் எந்த படத்துலையும் பார்த்தது இல்லை. 2 பேர் இடிச்சுக்கிறது, தடால்னு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க, 2 கேரக்டர் இடிச்சுக்கிறது. ஸோ சப்போஸ் அக்னி நட்சத்திரம் ரீமேக் பண்ணாங்கன்னா யார் நினைக்கிறீங்க உங்களோட பண்ண நல்லா இருக்கும்? சார் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாசிக், அக்னி நட்சத்திரம் இஸ் a classic. அதை டச்சே பண்ண மாட்டேன், டச்சே பண்ணக்கூடாது. See, I mean, you should not, the reason it's a classic is because it's a classic. And இப்போ நீங்கள் பார்த்தீங்க படம், even if the greatest of actors come today and do it, you will not feel the same thing that the impact will not be there. See, because a film is a story that's being told and it's a story that's evolved. Okay. See, I'm sure when Mani sir was making that film, or the actors in that film, Karthik and all them, when they were discovering things and making that story. Now we can't recreate that because it's a magic that was magic, and the magic happened Created. Okay. So that's இப்போ இந்த சினி ஃபன்ல யூ ரியலி என்ஜாயிங் இந்த ப்ரொஃபஷனல் உள்ளுக்குள்ள அப்படி போயிட்டீங்க. இதே மாதிரி படிப்புக்குள்ள போனீங்களா கிளாஸ்ல? நான் கிளாஸுக்கே போகல சார், படிப்புக்குள்ள எங்க போறது? கிளாஸுக்கே போகல சார். ஸோ அப்போ அங்கே ஒன்றும் பிரச்சனையே இல்லை கிளாஸுக்கு போகிறதுனால? இல்லை சார், இருந்தது பிரச்சனை. பட் ஆஸ் அ கிட் ஐ நியூ வாட் ஐ வாண்ட். அப்பயும் ஃபோக்கஸ் வாஸ் ஆன் ஆக்டிங் அண்ட் ஆல் சினிமா basically. See, obviously till 10th class you told your dad about it? I didn't. See, my dad and I never even spoke about it. It just naturally happened. நான் வந்து I studied till 12th grade. அப்புறம் வந்து you still won't know really what you want to do, but you have an inclination. இப்போ வந்து என் வீட்டில் வந்து my dad only used to watch a lot of films, right from when I was very young. So you watched a lot of films along with them. Okay. See, all the books and magazines that were there in my house were cinema-based magazines, were international film-based magazines. So that's the knowledge that I actually grew up with. வந்து ஃபர்ஸ்ட் நான் சென்னையில் இருந்தேன். I was born there, I grew up செட்டிநாட்டில் படித்தேன். அதுக்கப்புறம் when தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து it shifted to Hyderabad. So I was part of that shift. அப்போ வந்து இங்கே ஹைதராபாத் ஜூப்ளிஸ் வந்து வீடு கட்டும்போது என் வீடு கீழே வந்து we had the first editing room. Oh, right. From the steam back to the Avid. That transition I was in, I think, 8th or 9th grade. So when I was in 8th, 9th grade, I learned the Avid along with the other editors who used to, because it's in the basement of my house. Okay. So these knowledges that I had. So Viscomக்கு ரெடி ஆயிட்டீங்க ஸ்கூல்ல? ஆனா வந்து more than what Viscom could teach, I learned when I was in my house. So I think inherently that just came. It's not today I don't even know what to do if it's not cinema. I mean, I do not have any other knowledge. இப்போ ரியல் லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் பாக்குறீங்க, அத மாதிரி நான் இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? அத எங்க யூஸ் பண்ணுவீங்களா படத்துல? கண்டிப்பா. that some funny characters that you have watched. Right now I'm watching you, and that's what I'm thinking of. So I like the way you put your glasses on your head. I like the way you're laughing. I like the way you're choking when you're laughing. 2 to 3 movies later என்ன நான் பாப்பேன் உங்க படத்துல கண்டிப்பா whether I act in it or not. No, உங்களை 100%. So அந்த மாதிரி பார்த்ததுல ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா என்னென்ன ஃபீச்சர்ஸ் பாத்திருக்கீங்க கேரக்டர்ஸ்? Sir, like நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். Yeah, sure. வந்து பாகுபலில there is one பாத்தீங்களா நீங்க படம்? Of course, superb. So there is one sequence where after the, to be very frank with you, எனக்கு படம் பிடிக்கல. Okay. Because of only one reason. 45 minutes of fight வந்து I can't watch. வேற எதுவுமே கிடையாது. அது வேற லெவல் ப்ரொடக்ஷன் வேல்யூல எங்கேயோ இருந்து எல்லாமே ஒத்துக்கிறேன். உங்க ரோல் சூப்பர் எல்லாம் ரைட். 45 minutes ஃபைட் என்னால் பார்க்க முடியல, தான் ஒரே விஷயம். மற்றபடி எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் இப்போ சொல்லுங்க உங்க. You're not a violent man. Not a violent man. Neither a silent man. Okay. இது சொல்லுங்க நீங்க. பாகுபலி சொன்னீங்க. பாகுபலில வந்து ஒரு there's one scene, sir, where on the statue lifting அப்புறம் when that interval sequence. Okay. When they all start shouting my brother's name. They start shouting Bahubali. Okay. Now there's an anger in me that during my statue, when the statue is being uplifted, there is his name that's coming. The name that I don't like. Okay, right. Now there's one shot which is in a room where I'm sitting with the posture that I'm lying in. Okay. Now, but that technically that was the first shot that will establish what my character is. Okay. As the old character. Okay. Now I was a little scared if I can play old or not. Oh. Now I didn't know. See, Rajmouli said when we did a prosthetic, the old man should not look weak. It's a powerful old man. Okay. So if you notice in the film, the younger guy is leaner and the older guy is bigger. Okay. So now I made those certain body changes. Now, should we have all grey hair? We tried it. There was a weakness coming. And with age, you'll obviously be wrinkled the face a lot. Yeah, okay. It still looked weak. Started reducing. Now somewhere, I didn't know if I'll still look young in this
Now I have a son who's about 20, 21 years old in the film. Now I didn't know how to push that. Now one is I knew because I trained in voice training, I knew I could push that to the next level. That much I knew. Now what is the first posture that I have? Now the one there was and that scene was coming, and you see that was one scene that I was not prepared for in my head. Rest I knew what to do. When I told Rajamouli, he had some things, but somewhere I was unclear on what I was going to do. I didn't know when I walk into that set. I still didn't know, because that's the first shot the scene is going to open on, and the second half of the film opens on that shot. One night I was actually sitting here, and there's a home theater inside my house. I was watching, flipping HBO. Other one, there's a film called Gangs of New York. Okay. Leonardo DiCaprio and Daniel Day-Lewis. The first time in that film, I was scared for the hero, because there was a villain called Daniel Day-Lewis, who I think is probably the greatest actor that was ever born. Okay. There's a way that man sits, Okay. waiting for Leonardo to come, and I just took it and I just did it. All right. I did exactly what it. Now, Okay. but if you put both the shots And that together, appealed to your director. very much. When we sat, he said, "This is what we want." Okay. See, but if you see the shots together, they won't even look similar. Okay. But there's a certain essence that Daniel Day-Lewis brought to it, which I tried to somewhere imitate and put out there. Super. So that is from a film. Like that, I do so much from characters real or life, people real that I life. watch. Okay, real life like இது நிறைய இன்ஸ்பயர் ஆறீங்க. ஆமா. But there are certain things which make you really laugh. நீங்க de-stress ஆகணும்ல, இப்படி ஃபோக்கஸ்டா இருக்கீங்க இதெல்லாம். De-stress ஆயிட்டு ஜாலியா சிரிக்கிறதுக்குலாம் என்னெல்லாம் அவென்யூஸ் இருக்கு? எங்க என்ன மாதிரி So ஷோஸ் first வந்து எனக்கு everyday shooting இருந்தா that's the most fun that I have. ஷூட்டிங்ல? ஒரு செட்ல வந்து that's see because this is the only place வந்து you can meet anybody. This is an open ground. இப்போ நீங்க if you work in a IT office, உனக்கும் colleague வந்து you will be very similar, No. because you would have gone to similar colleges, you will have similar education right, backgrounds, right. you will have similar exposure. இதுல வந்து there are people from everywhere. I've studied in a school in Hyderabad. My colleague would have studied in a school in Harvard. You can read probably from Harvard. Yeah. My other colleague wouldn't have ever seen a school. He would have probably known So about much of Madurai. variety there. So you just keep picking up stuff from so many people. I mean, where else, which other profession will you even get that? This variety, yeah, you can become a doctor or lawyer overnight. Yeah. இது வந்து இந்த அழற சீன்லாம் அப்படி மூஞ்ச முடியும் நிறைய பேர். நான் மூடி மாட்டேன் சார். என்ன முடிப்பீங்க? I never shut my eyes. எப்படி comes easily to you? No, because first is that was the I heard when I was watching cinema when I was young. When every time an actor holds his face, there used to be comments in the movie theater ஆமாமா. that because he does not know how to cry is why he's holding it. Now what I learned a lot is from my uncle. His films- வெங்கி இந்த சோஷியல் சப்ஜெக்ட்ஸ்ல கிங் இல்ல அந்த மாதிரி சீன்ஸ்ல எமோஷனல். Yeah, he does a lot of family drama films. ஓகே. Now there is a certain emotional memory that you will have. ஓகே. Actually, the first film that I actually really cried in a film was Bangalore Days. No, Yeah, thing that you're doing now. Yeah, that's just finished. Now that's a very painful film. It's a boy who has a very bad past. Okay. Somebody who's close to him has gone. Okay. He's died. Okay. Now in film till now, how was I reacting? It was somebody has killed the person I love, or whether it's a father, whether it's a mother, whether it's anything, and I go to seek vengeance. Those have been the characters that I play. Okay. Now there is a girl who has died because of a mistake of mine. Not on purpose, but it's just It's happened. a situation that Circumstance. and a girl who has left everything and come to me. So now that's a breaking down moment. Now there will be many emotional things that have happened in your life, whether it's a loss of a family member, whether it's a loss of someone dear to you, whether anything, whatever. Right. So somewhere these things will strike a chord, or whether it's still to me, the most I cry is when I watch movies. Okay. Because I think movies are far better than real life is. Like it's very strange. Like there is a film called Kabhi Khushi Kabhi Gham that's coming first. Yeah. The first time when Hrithik Roshan is in Shah Rukh's house in London, and when Farida Jalal comes to tie his shoelace because she knows who this boy is, I start crying. Okay. When Kajol walks in, I start crying more. Now there'll be incidents that would have somewhere connected to your real life, which is why you're crying. There's no other reason. இது ஆஃப்டர் இந்த ஹோம்வொர்க்லாம் பண்ணுன்னு சொல்றச்சே யூ ஸ்டார்ட் கிரைங். அதுக்கப்புறம் இப்பதான் அழுறீங்க. So it's basically hitting emotional memory back. Just go back and think. There will be some sad incident, ஓகே ஓகே. and they'll come very quickly to you. ஓகே. இது இந்த ஸ்டைல் என்ன சார்? காதுல தோடு ஜிமிக்கி அதெல்லாம் போடுவீங்களா? Sir, first வந்து நான் வந்து ஒரு before being an actor நான் வந்து ஒரு visual effects supervisor இருந்தேன். I used to have a corporate job. I used to wear a regular blue shirt and ஃபார்மல்ஸ்ல போய் ஸ்டைல் எல்லா பொண்ணுங்களும் ப்ளே பாக்கும். இல்ல ஸ்டைல் இல்ல sir. I was a fat guy. I was 120 kilos. I was a really fat guy. 120 ஆ? அங்க இருந்த ராமுக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன். So I was a really fat guy, and
style was not a thing for me. Oh, okay. Now when I decided to be an actor, when I lost weight, when I started working out, and now I said I need to start building a style for myself. I need to start being trendy. Okay. So நான் வந்து இது பாம்பேல பண்ணேன் சார். நான் வந்து 6-7 years முன்னாடி. இந்த ரோட்ல I was going in an auto. Then there was that, and you know Bombay traffic. The auto stops, that means stop. It's not going to 2 move. autos will go inside the auto. Yeah. So I stopped there. It was in Bandra. I still remember this place called Al's. So பக்கத்துல இருந்தது. பார்த்தா tattoo and piercing. Sorry, okay. I knew the traffic is not moving the next 2 hours. I paid him. I said, you go. I'll figure out something. So நான் உள்ள போனேன். I said, என் சித்தப்பாக்கு ஒரு piercing இருக்கு. piercing. So சரி பண்ணலாம். ஸ்டைலா இருக்கும். சரி பார்க்கலாம். ஸோ அந்த கன்னோட அடிப்படையில் ஆமாம். ஸோ லெஃப்ட்டில் அடிச்சார். some $300 it took. So I asked him one question. I said, how much does it cost to hit the other one? He said, it's for free. It's the same thing, sir. இலவச இணைப்பா? Okay, free. So I said, go hit that also. Supporter. Thank God you have only 2 years. So from then, I had these earrings. And they were It there. appeals. A lot of girls like this. I mean, somewhere they become part of some. Till you asked me, I forgot that I had these earrings. Okay. I used to have much. Then I realized one more thing. I said, earrings are very expensive to buy. No, really. Fancy ones. So my mother has many earrings. Like she has many. So the first earring that I had was actually my mother's, the small one that she had. I took and put. This my sister bought me for my 30th birthday. Wow, super. இப்போ உங்களோட ஃபீமேல் ஃபாலோயிங் வந்து அதர் தென் யுவர் பர்சனாலிட்டி வேற ஏதாவது ஒரு ட்ரேட்டுக்காக ஃபீமேல்ஸ் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிருக்காங்களா? I love you யார் சொல்லல சார். இல்ல ஐ லவ் யூ சொல்லலாம். ஐயோ சோ ஸ்வீட்னா சொல்லிருப்பாங்க. அதர் தென் யுவர் பர்சனாலிட்டி வாட் இஸ் தி கேரக்டர்? சார் என்ன பார்த்தா சோ ஸ்வீட் ன்னு யார் சார் சொல்வாரு? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது பெரிய ஸ்வீட். வாட் இஸ் தி திங் தட் கீப்ஸ் யூ கோயிங்? ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட், ஏதாவது ஒரு பவர் இருக்குன்றது ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. மேபி யுவர் கிராண்ட்ஃபாதர் ஆர் சம்திங். He's really, see, if there is something called God to me, it's only him. There is nothing else. That's right. No, what is my strength? The strength is me only. Right. See, I find it difficult to put my faith in something else. Okay. Or an X or a God. What you are because of you. Or I'm saying in all due respect to whatever others believe. I find it very difficult to put faith in something. I might as well put faith in myself and keep going. அப்போ வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு சீன் ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அதில் ரொம்ப கன்விக்ஷன் இல்லாதனால அவ்வளோ ஈஸியாக வராது இல்லை? That's a character, sir. Now I don't know how to kill a bison. Yeah. Now I've killed it, no? It was convincing. People saw it, they clapped. So coming to your sports activities, இந்த பில்ட் கண்டிப்பாக பேஸ்கெட் பாலான்னு கேட்பாங்க. இல்லை கிரிக்கெட்டில் ஃபாஸ்ட் பால். இமேஜின் இந்தியாவுக்கு ஒரு ஃபாஸ்ட் பாலர் ராணா மாதிரி ஓடி வந்தால் க்ரௌடுக்கே குஷியாக இருக்கும். பா என்ன பில்ட் பவர் அப்படின்ட்டு. பட் கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் போகலையா? Venki was a superb left-hand batsman and in-swing bowler. So much cricket. எனக்கு வந்து கிரிக்கெட்டே பிடிக்காது சார். ஆக்சுவலி பெரிய விஷயம் சார். எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸே பிடிக்காது சார். எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்போர்ட் பிடிக்கும், அது ஹெவி வெயிட் பாக்ஸிங். If many people don't even call it a sport, but that is the only sport that I enjoy watching. Okay. And even now I watch pay-per-view because it's not there on an official channel. Okay. And not even amateur boxing. I like the real heavyweight boxing. When two big people come knock each other down. That is, I boxed when I was in school. I boxed in the early days of college. Okay. Then I broke my nose and I stopped boxing. But my physical build is because of that. Oh, really? வேற என்ன வீக்னஸஸ் இருக்கா? இப்போ ஒரு மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இருக்கா? இல்லை வேற ஏதாவது ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் காலி கை காலம் ஆடுமா? இந்த மாதிரி வந்து அடிக்ஷன் வந்து ஃபுட். வெங்கி வெஜிடபிள்ஸ் மட்டும் இவ்வளோ சாப்பிடுவார். நான் வெஜிடபிள் மட்டும் சாப்பிட மாட்டேன் சார். வந்து ஐம் அ ஹியூஜ் நான்வெஜ் ஃபேன். பியூர் நான்வெஜ் ஃபுல்லி வந்து என் வீட்டில் எல்லாரும் அப்படி தான் சார். ஆக்சுவலி ஆல் ஆஃப் அஸ் ஆர் பிக் ஃபுட்டீஸ். வந்து because of this fitness and all this issues, there is a certain diet that I need to follow for a certain film. Now when I do some things try to do it every month. I mean I tried to do it I think once a month at least. I go to a different place, eat and come back. Now when I was shooting in Delhi, Baby and ஒரு படத்து Hindi படத்து. So 2 days Baby Akshay Kumar and shot for that film. அதுல வந்து எனக்கு 2 days gap இருந்துச்சு. Now Delhi இருந்து ஹைதராபாத் flight வந்து 2.5 hours. So 2.5 hours flight up down எதுக்கு பக்கத்தில் அமிர்தசர் நான் எப்போ போகல. ஸோ என் கசின் இருந்தார் டெல்லியில். ஸோ ஐ கால்ட் ஹர். I said you want to eat? She said where? அமிர்தசர். ஸோ அவங்க வந்து she works in some World Bank and all that. So அவங்க கால்ட் இருந்தாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து போனாங்க. In those 2 days that I had off, I ate 13 meals. So now that is one of my food incidents. I have done many like that. சூப்பர். அக்ஷயோட நடிச்சிங்க இல்லையா? அவர் பயங்கர ஸ்பீட் ஆச்சு ஸ்டண்ட்ஸ்லாம். You are able to keep Yeah, I'm as good. I'm actually a trained stuntman. I studied in Seattle and in Dallas. நல்ல ரேசியான ஸ்க்ரீன் பிளே பேபி. Yeah.
அது வேறு ஏதாவது லாங்குவேஜில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா? ஏதாவது டாக்ஸ் போயிட்டுருக்கா? நீங்கள் பண்ணுவீங்களா அது? இல்லை சார், ஆனால் see, one is the problem டாப்ஸி வேறு பூந்து அடிச்சாங்களே, எகிரி அடிச்சாங்க. It's a very nice. I'd love to do it in some other language for sure. சூப்பர். ஸோ லவ்லி. கிட்டத்தட்ட நான் வந்து எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய கேட்டேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் டச் பண்ணணும்னா சொல்லுங்கள், இல்லை we can wind up. நீங்கள் whatever you want to touch, you can touch. Yeah, sports topics wise. I was worried that நீ கிரிக்கெட்டில் வரலையேன்னு. வெங்கி was such a lovely cricketer. நீங்கள் கிரிக்கெட்டில் வரலையேன்றது ஒரு வருத்தம். இல்லை சார், meaning other things that you admire at least, other than movies, you might cricket matches பார்ப்பீங்க. Books. Okay, என்ன மாதிரி? All kinds. I started, that's the only thing I think, because though I did not study in school. Success rate பார்க்கும்போது செக் புக் நிறைய பார்த்துருப்பீங்க. So more than in school, because the only reason I think I speak reasonable languages and all that, okay, is because I used to read a lot. Oh really? I'll tell you one interesting story, how I started reading. It's a damn funny story. On the 8th class, I had a adult magazine school. My cousin வந்து கொடுத்தாரு, அவன் யூஎஸ்ல இருந்தாரு. US cousins have all that fancy thing, so அது இருந்தது. I got caught. And somebody in school, when you have that magazine, you are the king of that class. You'll be the great fan following. You'll be the stud. All the boys will want to this and this and that. Study போய் stud. So அதுக்கு வந்து then they threw me in the principal's office. So kneel down and hands up and shit like that. And you look at my luck, the principal was not there that whole day. Okay. So vice principal இருந்தாரு. அவன் பேர் TJ Ben-Hari, somebody I love the most as a teacher. He was the vice principal of that school. He was also the English professor. On the கூப்பிட்டு சொன்னாட்டே, உனக்கு you like to read this stuff or you like also will you read these things also? எனக்கு புரியல, ரீட்னா சார் பிக்சர் இருக்குங்களா, ரீட்னா ஸோ வந்து I'll come tomorrow at 10 o'clock in the morning break, I'll give you something. So ஒரு புக் கொடுத்தாரு. One of these romantic novels or the small books, because I never used to read that time. 10 page 20 page இருக்கும். I used to read and keep giving it back to him. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து he gave me a book that is thick. Okay. And then the letters were very small. I opened it, there's even no illustration also, very thick. He said, listen, do one thing, open page number 36, is a very hot scene, you can read that. So, okay, படிச்சேன். ஒரு டக்கு ஏதோ some wedding நடக்குது, some guy has taken a girl to something and whatever, அப்படி ஏதோ scene. அது படிச்ச end of chapter, I shut the book. So now and then he never asked for the book back for a long time. நான் வந்து இப்போ ஸ்கூலில் இருந்தபோது I was in class and that book is my bag. So நீ மைண்டில் என்ன, இவன் ஒரே ஒரு படிச்சாரு, I am sure there are many more stories in this book. And then I started reading it from page 1. And that book was The Godfather. Okay. And suddenly, and that's probably actually the first book that I ever read in my life. And I think it was one of the best. So Don roll கண்டிப்பா வந்ததுன்னா, and from there reading had started in my life, and okay. I think that's something that I Godfather type of role வந்தா பண்ணுவீங்களா இல்ல James Bond type of role பண்ணுவீங்களா? all of it. Right? Both you are prepared for both. I prepared for anything that I. Super Rana, we had a great time. And அதாவது தெலுங்குல மட்டும் கிடையாது, தமிழ்ல வந்து வளர்ச்சிங்கிறது பர்சனலாக உங்களுக்கு சொல்லவே முடியாது. நான் சொன்னேன் 7 feet 8 inches இருக்கீங்க. ப்ரொஃபஷனலாக நீங்கள் சூப்பர் டூப்பராக வளர்ந்து எங்களுக்கு விசில் அடிக்கிறதுக்கு ஸ்கோப் கொடுத்துனே இருக்கணும். தேங்க்யூ. கிரேட் ப்ளஷர் மீட்டிங். தேங்க்யூ. நான் வந்து வில்லன் ஆகிறதுக்கு நான் வரல. ஒரு ஸ்பர்ஷான ஒரு படம் பண்ணேன், அது பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் 10th day ராஜ்குமார் சார் கிட்னாப் ஆகிவிட்டார். ஐ என்ஜாய் சினிமா. The psycho scene நான் இல்லை, அதை எஸ்ஜி சூர்யா. நான் அந்த அவார்டு வந்து இட்ஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் மை ஒர்க் போஸ். ஓகே. ஸோ நான் எதுக்கு திருப்பி கொடுக்குறேன்.